உருட்டுலையே உருட்டு உலகமாக உருட்டு நம்ம டீனேஜ் கேர்ள்ஸ் மூஞ்சியை க்ளீன் பண்ணுறேன்னு உருட்டுற பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ரிமூவல் உருட்டு. பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்னா என்னன்னே தெரியாமல் பிரேக் அவுட் பாயில்ஸ் பம்ப்ஸ் ஸ்பாட்ஸ்னு புஜ்ஜிமா குட்டிமா மாதிரி எக்கச்சக்கமாக செல்ல பேர் வச்சு அதுக்கு விதவிதமாக ட்ரீட்மெண்ட் வேற இவங்க இஷ்டத்துக்கு பண்ணி இவங்க மூஞ்சியில் விளையாடுற விளையாட்டு இருக்கே, நினச்சா எனக்கே பிரேக் அவுட் வந்துடும். இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறான்னு தானே கேட்குறீங்க? எல்லாம் நம்ம பியூட்டிஷியன் அக்காங்க தான். பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் புஜ்ஜிமா எல்லாமே ஆக்னின்னு சொல்கிற சாதாரண பிம்பிள்ஸுங்கிற முகப்பொரு தாங்க. இதுக்கு காரணம் நம்ம உடம்புல முக்கியமாக தலையில் முகத்தில் அப்பர் பாடியில் அளவுக்கு அதிகமாக சுரக்கிற ஆயில் தான். டெய்லி தலை குளிக்காம அடிக்கடி மூஞ்சி கழுவாமல் இருந்தால் இந்த ஆயில் நம்ம ஸ்கின்லேயே தங்கி டேண்ட்ரஃபா பிம்பிள்ஸா பாடி ஆக்னியா மாறுது. பிம்பிள்ஸை கிள்றது, நகத்தால் நோண்டுறது, வெறியோடு அதை நசுக்கி பிதுக்கி அதுக்குள்ள வெள்ளையா மஞ்சளா இருக்கிற ஆயில் எடுக்கிறதெல்லாம் செய்யவே கூடாது. அதை விட முக்கியமாக பிளாக் ஹெட் ரிமூவ் பண்ண போறேன்டின்னு பியூட்டி பார்லர் போய் ஸ்டீமிங் பண்ணுறது, ஸ்க்ரப்பிங் பண்ணுறது, கண்டதை வச்சு தேய்க்கிறது, ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நோண்டுறதெல்லாம் கூடவே கூடாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது நம்ம கையிலிருந்து நகத்திலிருந்து பியூட்டிஷியன் கையிலிருந்து நகத்திலிருந்து அவங்க யூஸ் பண்ணுற ஷார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் பரவி பிம்பிள்ஸில் பஸ் ஃபார்ம் ஆகி பெரிய பெரிய கொப்பளங்கள் வந்து ரொம்ப மோசமாகி மூஞ்சியே நல்லா கொந்தி விட்ட கொத்து பரோட்டா மாதிரி ஸ்காராக ஆகிடும். நம்ம கிளி உடனே வெல் தென் ஹவு டு ஐ கிளீன் அப் மை ஃபேஸ் டாக் அப்படின்னு ஸ்டைலாக கேட்குறாரு. டெய்லி ஷாம்பு போட்டு தலை குளிங்க. ஃபேஸ் அண்ட் நெக்கை ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5 times ஜென்டில் சோப் ஆர் மைல்டு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நல்லா கழுவுங்க. அதுலேயும் கண்ட்ரோல் ஆகலைன்னா சலான் ட்ரீட்மெண்ட் செல்ஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாமல் சேஃபாக ஒரு ஸ்கின் டாக்டரை பாருங்கள். இல்லைனா செல்ஃபி எடுக்கும்போது மூஞ்சியாக இருக்காது.